ஒரு சிறிய நகரத்தில் அஜித் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒரு சாதாரண பைக் மெக்கானிக். ஒரு நாள் அந்த நகரத்தில் ஒரு நகைக்கடை கொள்ளை நடந்தது. கொள்ளையன் தப்பித்து ஓடும்போது அருகிலிருந்த சிலர் அஜித்தை சந்தேகித்து போலீசுக்கு அடையாளம் காட்டினார்கள். போலீசார் உடனே அஜித்தை கைது செய்தனர். நகரத்தில் எல்லோரும் அஜித் தான் கொள்ளையன் என்று பேச ஆரம்பித்தனர். ஆனால் நீதிமன்றம் அஜித்தை வேறுவிதமாக நினைத்தது. நீதிபதி கூறினார், ஒருவரை குற்றவாளி என்று கூறுவதற்கு முன் சட்டப்படி முழுமையான விசாரணை நடக்க வேண்டும். அதுவே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. பின்னர் விசாரணை தொடங்கியது. போலீசார் ஆதாரங்களை சமர்ப்பித்தனர். சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். அஜித்துக்கு ஒரு வக்கீலும் வழங்கப்பட்டது. சில நாட்கள் கழித்து உண்மை வெளிவந்தது. சிசிடிவி ஆதாரத்தில் உண்மையான கொள்ளையன் வேறு ஒருவர் என்று தெரியவந்தது. நீதிபதி தீர்ப்பு கூறினார், அந்த கொள்ளை அஜித்குமார் ஏற்படுத்தியது அல்ல. அஜித்குமார் ஒரு குற்றமும் செய்யாத நிரபராதி. சட்டத்தின் நடைமுறையால்தான் ஒரு நிரபராதி என்று காப்பாற்றப்பட்டார். அந்த நாளில் நகரம் ஒரு முக்கிய பாடம் கற்றுக்கொண்டது. ஒருவரை தண்டிப்பதற்கு முன் சட்டத்தின் நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். அதுவே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா.